ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. நவக்கிரகங்களின் பரிபூர்ண ஆசியோடு இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. சூரிய பகவான் மாதம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போவார். அந்த 12 ராசியும் கிடக்கிறது ஒரு வருஷம், 12 மாதங்கள். அந்த வகையில் இப்போ இந்த சூரிய பகவான் குரு பகவானோட வீடாகிய தனுசு ராசிக்கு வரப்போகிறார். எண்ணிக்கை 16/12/2024 முதல் 13/1/2025 வரைக்கும் குரு பகவானின் வீட்டில், அதாவது தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதுக்கடுத்தது மகர சங்கராந்தி, உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும். தட்சிணாயணம் முடிகிறது, உத்தராயணம். ஸோ இது வந்து தட்சிணாயணத்தில் கடைசி மாதம். அதுக்கு தான் மார்கழி மாதம். மார்கழி அற்புதமான மாதம், பகவத் சங்கல்பத்துக்காகவே இருக்கக்கூடிய மாதம். 16/12/2024 முதல் 27/12/2024 வரைக்கும் கேது பகவானின் மூலம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். 28/12/2024 முதல் 9/1/2025 வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். 10/1/2025 முதல் 13/1/2025 வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். அவரோட சொந்த நட்சத்திரத்திலே. இது என்ன 3 நாள் 4 நாள் என்ன சார் கணக்கு அப்படின்னா, உத்திராடம் ஒரு பாதம் தான் தனுசு ராசியில் வரும். மீதி 2, 3, 4 ஆகிய பாதங்கள் மகர ராசியில் வந்துடும். அதனால தான் இந்த ஒரு 4 நாள். இந்த சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் வரும்போது தான், அந்த 2வது பாதத்தில் வரும்போது தான் மகர சங்கராந்தி ஆரம்பிக்கிறது, மகரம். ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம். ஆக மூல நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார், பூராடமில் சஞ்சாரம் பண்ண போகிறார், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த தனுசு ராசியில். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள், வணக்கங்கள், நமஸ்காரங்கள். அதே சமயம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் வரீங்க, இல்லைன்னு சொல்லலை. உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சா தான் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும். நீங்கள் ஹாய்ன்னு சொல்லி வாங்க, அதுலேயே உங்களுக்கு வந்து பதில் வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அந்த வகையில் இப்போ நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அதுலேயும் வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் தாராளமாக வரலாம். 8072046467 இந்த நம்பரில் நீங்கள் ஹாய் சொல்லி வாங்க, உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு பலாபலன்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதுமே விருச்சிக ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஜீவனாதிபதி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படியே உயர்வை கொடுக்குறவரே இவர் இந்த ஜீவனாதிபதி தான். ஜீவன் அப்படின்னாலே என்ன? சம்பளம் வந்தால் தானே ஜீவனம் விருத்தி அடையும். ஜீவனம் விருத்தி அடைஞ்சால் தான் ஜீவன் விருத்தி அடையும். ஆக இந்த ஜீவனாதிபதி இதுவரைக்கும் எங்கே தான் ஜென்மராசிலேருந்து குழப்பத்தை கொடுத்தாரா? உங்கள் உடல் ஆரோக்கியம், வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சில குழப்பங்களை கொடுத்தார். ஆனாலும் குருவின் பார்வை அங்கே இருந்ததுனால கொஞ்சம் சமாளிச்சிங்க. சில பேருக்கு முன்கோபம் அதிகமாக இருந்தது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு உயர்வெல்லாம் வரல. தொழில் வியாபாரம் பரவாயில்ல, ஏதோ ஆசிட்டிஸ் பாயிண்ட் இருக்குது. ரைட். இப்போ அவர் எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தனவாக்கு குடும்ப சாணமாக்கி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ தனவரவு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். குடும்பத்திற்கு தேவையான சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். குடும்பத்துக்கு என்னென்ன தேவை எல்லாம் கரெக்டாக அந்த அப்டேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதேமாதிரி உத்தியோகத்தில் ஒரு வித உயர்வு, தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரும். ஆனால் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார், 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், குழப்பத்தை கொடுக்கறதுக்கு. ஆனால் இதெல்லாம் தெளிவடைய வைக்கக்கூடிய ஒரு கேது பகவான் ஞானக்காரகன் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருக்கார். பரவாயில்லை. ஆனாலும் ஞானம் வரத்துக்கு முன்னாடி நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதனால தான் அந்த பிரச்சனைகள் வேண்டான்னா கவனமாக இருக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கும்.
16/12/2024 முதல் 27/12/2024 வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறதுல வருமானம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், டைட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் செலவு வரும். ஒவ்வொரு விதத்திலும் ஒரு ஞானம் தெரிய வரும். அதனால தான் கவனமாக இருங்கோ ஒவ்வொரு விஷயத்துலையும், உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும். ஆனாலும் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு வருமானம் கொஞ்சம் தடைப்பட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். 28/12/2024 முதல் 9/1/2025 வரைக்கும் 7/12 குடை அதிபதி சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் வரார். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார். சில எதிர்பாராத செலவுகள் வரலாம். வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகள், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் தூக்கம் கொஞ்சம் கெட்டு போகும். சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவை கற்றுப்பீங்க. 10/1/2025 முதல் 13/1/2025 வரைக்கும் ஜீவனாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் மூலமாக கண்டிப்பாக ஒரு வருமானம் வந்து சேரும். உத்தியோகம் அருமையாக இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக இருக்கும். பரிகாரமாக சூரிய பகவானுக்கு கோதுமை தானம் பண்ணுங்கோ. அதுவும் எப்படி, சிவப்பு துணியில் கோதுமை கொஞ்சம் வச்சு அப்படியே மூட்டை கட்டி யாருக்காவது கொடுத்துருங்க. ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்கள் ஜீவனாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் தனவரவினை உயர்த்தி உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளம் இடுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்